திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திரு நேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 27 பாடல் 2. சூடினார் கங்கை யாழை சூடிய துழலெனி கேட்டங்கு. சூடினார் கங்கை யாழை சூடிய துழனி கேட்டங்கு. ஊடினால் நங்கையாலும் ஊடலை ஒழிக்க வேண்டி. ஊடினால் நங்கையாலும் ஊடலை ஒழிக்க வேண்டி. பாடினார் சாமவேதம். பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே. பாடினார் சாமவேதம் பாடிய பாடினாலே. ஆடினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே. பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே. ஆடினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே. அதிகை வீரட்டனாரே. ஆடினார் கெடில வேலி அதிகை விரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 2ஆம் பாடலில் கங்கை நதியின் பெருமையை கூறுகின்றார். கங்கை நதியை மிகவும் ஆர்வத்துடன் கீழே இறங்கி கங்கை நதியானது சிவருமானின் தனது சடையில் தாங்கியிருக்கின்றார். கங்கை நதியை சிவருமான் தலையில் தாடுகின்றார். சடையில் அடைக்கப்பட்ட பின்னரும் கங்கை நதி ஆரவாரம் குறையவில்லை. சுவாமி கங்கையை சடையில் அடைத்தாலும் அதனுடைய வீரியம் குறையாமல் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். கங்கை எழுப்பிய ஆரவாரத்தில் இறைவன் உடலில் இருந்த பார்வதி தேவி கங்கை நதி பார்வதி அன்னை கங்கை நதி பெருமானது சடையில் ஏற்றிக்கொள்வதை பட்டு அறிகின்றாள். தனது மணாளவன் மற்றொரு பெண்ணுடன் இடம் கொடுத்ததால் அவனை அன்னை பார்வதி தேவி கோபம் கொள்கின்றாள். சுவாமி மீது கோபம் கொள்கின்றாள். கங்கை நதிக்கு தலையில் இடம் கொடுத்ததுனால சுவாமிக்கு மேலே பார்வதி தேவி கோபம் கொள்கின்றாள். பார்வதி தேவியின் கோபத்தை உணர்ந்த சிவபெருமான் தேவியின் ஊடலை தீர்க்க வேண்டி அன்னைக்கும் மிகவும் விருப்பமான சாமவேதம், சுவாமி அம்பாளுக்கு சாமவேதம் மிகவும் பிடிக்குமாம். அந்த சாமவேதத்தை தாளம் தவறாமல் ராகம் தவறாமல் பாடுகின்றார் சுவாமி சிவபெருமான். மேலும் தாளத்துடன் இணைந்த அந்த பாடலுக்கு ஏற்ப நடனமும் ஆடுகின்றார். சாமவேதம் பாடி நடனமும் ஆடுகின்றார். அவ்வாறு சாமர்த்தியமாக செயல்படும் சிவபெருமான் கெடில நதிக்கரையில் இருபுறத்தில் வேலியாக கொண்டுள்ள அதிகை வீரட்டானத்தில் உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சாமி. திருச்சிற்றம்பலம்.